மாறன் சீரியலில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து மாறன் தூக்கிட்டு போய் தாலி கட்ட போயிட்டாப்புல. அதே மாதிரி பிருந்தாவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருச்சு. மாறன் மேலே தப்பு இல்லை, தன்னோட மாமா ராகவன் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராகவன் கிட்ட வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாடுறா அவள் மனசில் இவன் ஆழமாக இருக்கான், ஆனால் அதை வந்து வெளியில் காட்டிக்கவே மாட்டேங்கிறா. என்ன விஷயம்னு பார்த்தா, என் அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது வந்து என் மனசுலேருந்து ஆறவே ஆறாது, அதை செஞ்ச ஆறனை வந்து நான் எப்படி ஏற்றுப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு என் முன்னாடி மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டா. அப்போ வந்து அவளை ஏற்றுக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான்டா தடுக்குது அப்படின்னு ராகவன் கிட்ட சொன்னப்போ, அப்போ என்னால் தான் வந்து இவனோட வாழ்க்கை வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னு ராகவன் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆமாண்டா ராகவா, மாறவ வந்து ஆசைப்பட்ட வீராவை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னோன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் வந்து வீரா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னப்ப, நீ தயவு செஞ்சு மாறன் வந்து சொல்கிறான், எதுவும் சொல்லாத, அவள் தன்னால் என்ன நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்றுப்பா, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்துடா, உன் வாழ்க்கையை வந்து நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கிடாத, எதுவாக இருந்தாலும் நான் கெட்டவனாக இருக்கிறவன், நான் வந்து கெட்டவனாகவே இருந்து அவள் என்னை ஏற்றுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அத்தை என்ன அத்தை அவனை தேவையில்லாமல் குழப்பி விட்டுட்ட அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைடா அவள் வந்து நாளைக்கு டைமே இல்லைடா, அவள் வந்து தாலி கட்டிட்டா, அப்புறம் எப்படிடா நான் வந்து உனக்கு வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு எமோஷ்னல் ஆகி சொல்கிறப்ப, நீ விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா ரூமுக்கு டக்குன்னு மாறன் வந்து போயிடுறாங்க. போனோன்னு பார்த்தா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. தலைவலிக்குதுன்னு பிருந்தா கிட்ட தைலம் கேட்டோன்னே எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறப்ப டக்குன்னு வந்து மாறன் வந்து தலையில் வந்து முண்டாசு கட்டிடுறாப்புல. கட்டிட்டு வந்தோடனே வீராவை வந்து பார்த்துட்டு எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டுட்டு கையை வந்து கரெக்டாக வந்து கயிறை போட்டு கட்டி வீராவை வந்து அப்படியே தோளில் வந்து தூக்கிட்டாப்புல. நம்ம மாறன் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மண்டபத்தில் வந்து அரவிந்த் வந்து மேலே மாடிப்படியில் ஏறிக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் வந்து வீராவை தோளில் தூக்கிட்டு வந்து மொட்டை மாடிக்கு இந்த பக்கம் வந்துட்டாப்புல. வந்தோடனே கீழே இறக்கி விட்றாப்புல. வீராவை இறக்கி விட்டுட்டு வாயில் வந்து திறந்து ஏதாவது பேசுமா, என்ன அமைதியாகவே இருக்க, எப்போதும் லொடலடன்னு பேசுவியே, என்ன திட்டுவியே அப்படின்னப்ப, யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப மாறன் வந்து துண்டை கட்டிடுறாப்புல தலையிலேருந்து. கட்டினோன்னு வந்து இப்போ நீ தான் பண்ணி வச்சுருக்கிய இந்த வேலையை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, இரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள கட்டையும் அவுத்து விட்டுட்டு பேக்கெட்லேருந்து இங்கே பாரு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப தாலி எடுத்து காட்டுறாப்புல. ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற. இரு அவசரப்படாத வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாலியை எடுத்து வந்து கழுத்துக்கிட்ட வந்து கட்ட போயிட்டாப்புல. அவன் வேண்டாண்டா இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து தாலியை வந்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு, என்ன வீரா சும்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், நான் இப்படி தான் தாலி கட்டணுன்னா நான் எப்போயோ கட்டியிருப்பேன்ல, இருந்தாலும் உன் மனசு மாறணும்ல அப்படின்னு சொல்லணும், அதுக்காக தானே நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன சொல்கிற நீ அப்படின்னோன்னா பலாருன்னு மாறனை வந்து அடிக்கிறாங்க. கன்னத்தில் அடித்தோன்னே, பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் அப்படின்னோடனே, பேசாத நீ போ அப்படின்னோடனே, நில்றி போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே வீரா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ, ஆமாம் இன்றைக்கி தான் உன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறாப்புல. பார்த்தா அந்த இடம் பூரா வந்து பலூனு ஹார்ட்டின் போட்டு டெக்கரேஷனோட வந்து கேக்கோடு இருக்குது. பா வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீரா கையை பிடிச்சி இப்படி அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டிட்டு இந்த ஊட்டி விட வர்றாங்க. வேண்டாம் அப்படின்னா, நீ தான் பர்த்டே பேபி, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இந்த பக்கம் மாறன் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறப்ப, இந்தா நீ கையிலேயே சாப்பிட்டுக்க அப்படின்னு வீரா வந்து சொல்கிறோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லோரும் தேடுவாங்க, தயவு செஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னப்போ, இரு போகாத உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அங்கே பாரு அப்படின்னு வானத்தை காட்டுறாங்க. டக்குன்னு வீரா திரும்பி பார்க்குறாங்க, அங்கே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறப்ப இங்கே மாறன் வந்து முட்டி போட்டுக்கிட்டு வந்து மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் வந்து செம எமோஷ்னலாக ஒரு மோதிரத்தை கொடுக்குறாங்க. வீரா தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கைங்க, நான் உன்னை வாழ்நாள் பூரா வந்து சந்தோஷமாக பார்த்துப்பேன், என்னை புரிஞ்சுக்க அப்படிங்கிறப்ப, மாறா என்ன பண்ணிகிட்டு இருக்க, எந்திரி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுனோடனே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே, இல்லை இந்த மோதிரம் வேணாம், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி மழுப்ப பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து மாறன் வந்து இந்த கையை நீட்டி, வீரா கையில் அந்த மோதிரத்தை வச்சுக்க, இதை வந்து நான் பத்திரமா வச்சுக்க, நாளை காலையில் நமக்கு 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கிறப்போ வந்து நீ வந்து இந்த மோதிரத்தை எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லி கிளம்பலான்ட்டு போகிறாங்க. மாறா ரொம்ப ஆசைப்படாத, இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்துடுறாங்க. அந்த பக்கம் தான் பிருந்தா வந்து ரூமில் பார்த்தா அக்காவை காணோம், எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வள்ளி வந்து எங்கே போயிட்டான் இந்த மாறனை காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கண்மணி வராங்க. இந்த மாறன் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிறப்ப வீராவையும் காணுமே, அச்சச்சோ அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி எங்கேயாவது போயிட்டாங்களா, இல்லை இவன் ஏதாவது பண்ணிட்டானா, என்ன நடக்குது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து நமக்கு திட்டம் போட்டது எல்லாமே வீணாக போயிடுமே அப்படின்னு அங்கே கண்மணி பயந்துகிட்டு இருக்காங்க.
அந்த சமயத்தில் தான் ராகவன் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. வள்ளிக்கு வந்து கரெக்டாக போய் மாறங்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாடுறா அவன் வந்து ஆல்ரெடி தள்ளாடிக்கிட்டு இருக்கான், நீ வாடா அப்படின்னோன்னே இவனுக்கு மட்டும் எங்கேருந்து இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ராகவன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் சொன்னால் கேளு புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறப்ப, இல்லைடா என்னால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் நடந்துருச்சு, இப்போ அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பண்ண தப்பெல்லாம் நான் கடைசியில் வந்து உன் காதல் வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணமே நானாக ஆயிட்டேனே, எனக்கு மனசே கேட்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி சரி அழாதடா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பீரா வந்து எங்கே போயிட்ட அப்படின்னு வந்து கண்மணியை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே, இல்லை இங்கே பக்கத்தில் தான் மேலே போயிருந்தேன், அதுக்குள்ளே ஆளை காணோன்னு இந்த தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க வீரா. சரி நீ கீழே போ, நான் வந்து மாமாவை காணோம், நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து கீழே வந்துடுறாங்க. வந்தப்போ வந்து மறுபடியும் ராகவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி வந்து நீ அன்றைக்கி பேசாமல் நான் தானே வண்டி ஓட்டினேன், கடைசியில் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தது நீ தான், நான் பண்ண தப்புனால வந்து இப்போ வீரா வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்கிற, சரி இதை பற்றி எதுவும் பேசாதடா அப்படின்னா, அப்போ கூட வந்து நீ வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்ன, நான் தான் வந்து நிப்பாட்டாமல் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம், எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து பிருந்தா வந்து கேட்டுடுறாங்க. கேட்டோன்னா வந்து மாறன் திரும்பி எதிர்த்தாப்புல பார்க்குறாப்புல, பார்த்த வேகத்துக்கு எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.